ஓம் நமோ வெங்கடேசாயா. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோயில் பிரம்மோற்சவம். பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். திருமலையில் இயங்கும் ஸ்ரீவாரி தர்மரதம் பக்தர்களின் வசதிக்கேற்ப இருவழி பாதைகளிலும் இயக்க முடிவு. சாந்தமூர்த்தியாக அருள்பாலித்து வரும் ஷோலிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோயில் வரலாறு பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் மிக வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் ஸ்ரீ விநாயகருக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தார். சித்தூர் மாவட்டம் காணிப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் பட்டு வஸ்திரங்களை எடுத்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்தார். இதனையடுத்து கணநாதனை தரிசனம் செய்த செயல் அலுவலர் தம்பதியருக்கு வேத பண்டிதர்கள் வேதாசிர்வச்சனம் செய்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலரை ஆலய நிர்வாக அதிகாரி பூர்ணச்சந்திர ராவ் மற்றும் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பாக வரவேற்றனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் பவித்ரோத்சவம் மிக வைபவமாக நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாளாக இன்று நடைபெற்ற சேவா காலம், சாத்து முறை, ஆஸ்தானம் ஆகிய நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் பங்கேற்று பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் பவித்ரோத்சவத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை யாகசாலையில் எழுந்தருளச் செய்து ஆகல்மஷ பிராயச்சித்த ஹோமம், பஞ்சகவ்ய பிராசனம் ஆகியவற்றை நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து பல்வேறு திரவியங்களால் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் சேவா காலம், சாத்து முறை, ஆஸ்தானம் ஆகியவை நடைபெற்றன. ஸ்ரீ ஏழுமலையான் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்கேற்ப திருமலையில் இயங்கும் ஸ்ரீவாரி தர்ம ரதத்தை ரூட் ஏ, ரூட் பி என்று இரண்டு வழி பாதைகளில் இயக்க முடிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை பற்றிய சிறப்பு செய்திகள் உங்களுக்காக. திருமலையில் ஸ்ரீவாரி தர்மரதம் இயங்கும் பகுதிகளில் ரூட் ஏ, ரூட் பி என்ற முறையில் ஸ்ரீவாரி தர்மரதங்கள் இயங்கப்பட உள்ளன. இதனால் பக்தர்கள் விரைவாக தாங்கள் நினைக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். இது மட்டுமில்லாமல் ஒரு வழி பாதையை மாற்றி இரண்டு வழிகளிலும் தர்மரதங்கள் இயக்க முடிவு செய்யப்பட உள்ளது. ஒரு வார காலம் இந்த முறை அமலில் இருக்கும். அதன் பிறகு இந்த முறை எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை அடுத்து திரும்பவும் முழுவதுமாக அமல்படுத்தப்பட உள்ளது. பக்தர்கள் அதிகமாக காத்திருக்கும் லேபாக்ஷி போன்ற பகுதியில் ஸ்ரீவாரி ரதம் இயக்கப்படுகிறது. இதற்கு முன் லேபாக்ஷியில் இருந்து ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திற்கு எம்பிசி, எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. தற்போது இந்த முறை மூலம் லேபாக்ஷியில் இருந்து அன்னப்பிரசாதம் மையம் வழியாக 2 நிமிடத்திற்குள் ஆலயத்திற்கு செல்லலாம். இனி வரும் தர்மரதம் நாள்தோறும் 300 முறை இயக்கப்பட உள்ளது. சாதாரண நாட்களில் 50,000 பக்தர்களும், விசேஷ நாட்களில் 75,000 பக்தர்கள் ஸ்ரீவாரி ரதத்தில் திருமலையில் தாங்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். கும்பகோணம் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நாதன் கோயில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலில் வளர்பிறை அஷ்டமியையொட்டி ஸ்ரீசூக்த ஹோமம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த ஹோம பூஜையில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய அருள் பெற்றனர். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் 108 திவ்ய தேசங்களில் 21வது ஸ்தலமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40
நடுநாயகமான நாதன் கோயில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் வைகுண்டத்தில் உள்ளது போல் மேற்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஏக ஆசனத்தில் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். செண்பகவல்லி தாயார் கிழக்கு முகம் நோக்கி தனி சன்னதியை கொண்டுள்ளார். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி திதியில் தாயார் சன்னதியில் ஸ்ரீ சூக்த ஹோமம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆலய பிரதட்சிணமாக கொண்டு வந்த ஹோம பொருட்கள் குண்டத்தில் சேர்க்கப்பட்டு வேக மந்திரங்கள் முழங்க ஸ்ரீசுக்த ஹோமத்தை நடத்தினர். தொடர்ந்து தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய. நமது பாரம்பரிய இந்து தர்மத்தின் மூலம் வேதம். வேதமே மானிடனின் ஜீவனுக்கு ஆதாரம். திருவேங்கடமுடையானின் திருவருளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவங்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட். வேதங்களை காத்து அவற்றை இன்றைய வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் சென்று உலகம் முழுவதும் பரப்பும் நற்சிந்தனையோடு தேவஸ்தானம் சேவை செய்து வருகிறது. தேவஸ்தானத்தின் வேத ஆகம சேவையில் பங்கேற்றிடுங்கள். திருமலையானின் திருவருளை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாய. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்ன பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஓம் நமோ நாராயணாய. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களில் ஒப்பற்று உயர்ந்து நிற்பது நரசிம்ம அவதாரமாகும். 7 மாமுனிவர்களான வாமதேவர், வசிஷ்டர், கத்தியபர், அத்திரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர் ஆகியோர் சிங்கப்பெருமாளை சாந்த வடிவில் தரிசிக்க விரும்பி வேண்ட எம்பெருமான் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியாக எழுந்தருளிய ஸ்தலம்தான் கடிகாச்சலம் என பெயர் பெற்ற ஷோலிங்கபுரம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஷோலிங்கபுரம் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வரலாற்றை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். வேலூர் மாவட்டம் வாலாஜா வட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கடிகை என்னும் ஷோலிங்கபுரம். நரசிம்மம் என்றால் உக்ரகமும் பிரம்மாண்டமும் தான் நம் நினைவுக்கு வரும். சாந்தமூர்த்தியாக கருணையே வடிவமாக 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக யோகாசனத்தில் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி. 750 அடி உயர மலையின் மீது கிழக்கு திசை நோக்கியபடி யோக நிலையில் தரிசனம் அளிக்கிறார் ஸ்ரீ யோக நரசிம்மர். 1305 படிகள் ஏறிச் சென்று ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்கி ஒரு கடிகை, அதாவது ஒரு நொடி பொழுது மனமுருகி பிரார்த்தனை செய்தால் முக்தி சித்திக்கும் என்பது நம்பிக்கை. யோக நரசிம்மரின் குன்றுக்கு எதிரே ஆஞ்சநேயர் அருள்பாலித்து வருகிறார். வடமதுரை மன்னன் இந்திரத்யும்மன்
வேட்டையின் போது பெண்மான் ஒன்றை துரத்திக் கொண்டு பல காதங்கள் கடந்து வந்துவிட்டான். இறுதியாக மான் மீது அம்பு தொடுக்க முயற்சித்துள்ளான். அப்போது அந்த மான் ஜோதியாக தோன்ற மன்னன் அதை வணங்கி அன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டான். இந்த நிலையில் கும்போதரன் என்ற அசுரன் மக்களை வாட்டி வதைப்பதை அறிந்த மன்னன் ஜோதியாக தோன்றிய எம்பெருமானை மனமுருக வேண்டினான். இதனையடுத்து ஜோதி ஸ்வரூபமாக மன்னனுக்கு காட்சி தந்த பகவான் ஆஞ்சநேயரிடம் சங்கு சக்கரத்தை கொடுத்து இந்திரத்யுமன் மன்னன் மற்றும் மக்களை காப்பாற்றும்படி கூற அதன்படியே செய்து முடித்த ஆஞ்சநேயரை நோக்கி, இன்று முதல் நீ என்னை போல் சங்கு சக்கரம் தரித்து 4 கரங்கள் கொண்டு எனக்கெதிரில் வீற்றிருந்து நம்மை நாடி வரும் பக்தர்களை காப்பாயாக என்று எம்பெருமான் அருளியதாக தல புராணம். சின்னமலை மீது வடக்கு திசை நோக்கி கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் மேற்கு திசை தன் தலைவனை கண்ணார கண்டு யோக நிலையில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகிறார். பல சிறப்புகள் வாய்ந்த ஷோலிங்கர் தலத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் போது கருட வாகன சேவை மற்றும் திருத்தேரோட்டம் மிக வைபவமாக நடைபெறும். போல் ஒவ்வொரு ஆண்டும் தை மற்றும் மாசி மாதங்களில் தெப்போற்சவம் 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இந்த உற்சவத்தின் போது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பக்தோசித பெருமாள் தெப்பத்தில் வலம் வந்து அருள் புரிவார். ஆழ்வார்கள் 3 மங்களாசாசனம் செய்து அருள் பெற்ற இங்கு உறையும் எம்பெருமானை நாமும் தரிசித்து வாழ்வில் வளம் பல பெறுவோம். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே கரிவலம் வந்த நல்லூரில் உள்ள அருள்மிகு பால்வண்ணநாத சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியின் திருவருள் பெற்றனர். சங்கரன் கோயில் அருகே கரிவலம் வந்த நல்லூரில் அமைந்துள்ளது அருள்மிகு பால்வண்ணநாத சுவாமி சமேத ஒப்பனை அம்மாள் திருக்கோயில். இங்கு சிவபெருமான் ஒப்பனை அம்பாளுக்கு முகலிங்க நாதராகவும் பால்வண்ண நாதராகவும் காட்சி கொடுக்கும் ஆவணி தபசு விழா கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ பால்வண்ணநாத சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் தேரில் கொலுவிருக்க செய்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காட்டினர். அதைத் தொடர்ந்து 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி அருள் பெற்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மூலவருக்கு அணிவிக்கப்படும் 2 வெள்ளி சகஸ்ர மாலைகளுக்கு சிறப்பு செய்து திருவீதி உலாவாக எடுத்துச் செல்லப்பட்டன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக பெயர் பெற்று விளங்கி வருகிறது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இங்குள்ள மூலவருக்கு ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஜெயந்தியையொட்டி கர்பூர் பத்மநாபன் என்ற பக்தர் 5 கிலோ எடை கொண்ட 2 வெள்ளி சகஸ்ர மாலைகளை சமர்ப்பித்துள்ளார். இதனையடுத்து ஆலய பிரகாரத்தில் சகஸ்ர மாலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி ஆலய பிரதட்சிணமாக எடுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து திருவீதி உலா கொண்டு வரப்பட்ட சகஸ்ர மாலைகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ராமானுஜரின் 1000வது திரு நட்சத்திரத்தையொட்டி 108 திவ்ய தேசங்களுக்கு செல்லும் ராமானுஜர் ரதமானது 36 திவ்ய தேசங்களை கடந்து 37வது திவ்ய தேசமான கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலை அடைந்தது. பக்தர்கள் ரதத்தில் உலா வந்த சுவாமிகளை மலர் தூவி வழிபட்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஜெயந்தியையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் சிலாரூபங்களுடன் 108 திவ்ய தேசங்களுக்கு புறப்பட்ட ரதமானது 36 திவ்ய தேசங்களை கடந்து 37வது திவ்ய தேசமான கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலை அடைந்தது. இதனையடுத்து தாயார்கள் சமேத பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. ரதத்தில் வலம் வரும் பெருமாளை பக்தர்கள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. இன்றைய குழந்தைகளே நாளைய வருங்காலம் என்ற தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பால மந்திர் டிரஸ்ட் மூலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரித்து உணவு உடைகளை அளித்து கல்வியையும் போதித்து வருகிறது. மனித நேயத்துடன் தேவஸ்தானம் செய்து வரும் இந்த தன்னிகரில்லா சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலமந்திர் டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேர்ட் டிரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த டிரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் தெற்கு உத்திர வீதியில் உள்ள ஸ்ரீமான் கந்தாடை ராமானுஜ முனி மடத்தில் புதிய ஜீயர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற ஜீயர் சுவாமிகள் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். ஸ்ரீரங்கம் பெருமாள் மூலவர் சிலையை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு கொண்ட கந்தாடை ராடி மானுஜ முனி ஜீயர் ஸ்ரீமான் கந்தாடை ராமானுஜ முனி மடத்திற்கு நாராயணன் என்பவர் புதிய ஜீயராக பொறுப்பேற்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு சென்று நகர்வலமாக வந்து மடத்தில் பட்டத்து நாற்காலியில் அமர்ந்து பட்டமேற்றுக் கொண்ட ஜீயர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். புதுப்பாளையம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். ராசிபுரம் வட்டம் புதுப்பாளையம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வேதநாயகி சமேத அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் வைத்து யாகம் வளர்க்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. கடங்கள் ஆலய பிரதட்சணமாக எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கோபுர விமானத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் செக்காலை நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் மண்டலாபிஷேகத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். காரைக்குடி அருகே உள்ள செக்காலை நகரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில். இங்கு மண்டலாபிஷேகத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் மற்றும் 108 சங்குகளை ஸ்வஸ்திக் வடிவில் அமைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் 108 கலசங்களில் உள்ள புனித நீர் கொண்டு மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினர். இதனையடுத்து அம்மனை மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்டு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர்.
கும்பகோணம் வீரபத்ர சுவாமி திருக்கோயிலில் ஒட்டக்கூத்தர் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு குருவின் திருவருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ வீரபத்ர சுவாமி திருக்கோயில். 1800 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி தனி சன்னதியிலும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தனி சன்னதியிலும் கொலுவீற்று அருள்பாலித்து வருகின்றனர். இந்த கோயிலில் சரஸ்வதி அந்தாதி, பிள்ளை தமிழ் உள்ளிட்ட கவிதை நூல்களை இயற்றிய கவிஞர் ஒட்டக்கூத்தரின் 826வது குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனையொட்டி ஆலய பிரகாரத்தில் கொலுவீற்றுள்ள சிவலிங்கத்திற்கு தாமரை மற்றும் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து பல்வேறு வகையான ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.